வாந்தி எடுத்தால் நோம்பு முறியும் என்கிற கருத்தில் ஹதீஸ் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாந்தி எடுத்தார்கள், நோம்பு எடுத்து நோம்பு விட்டார்கள் இருக்கு. அது நோம்பு முறியும்ங்கிற அர்த்தத்தில் வரவே இல்லை. முதல்ல வாந்தி எடுத்து டயர்டாகிறவன் இன்னைக்கு நோம்பு வைக்க வேணாம்னு நபிலான சொன்னதான் நோம்பு வச்சிருந்தாங்கன்னா வாந்தி வந்துருச்சுன்னா வீக் ஆயிருவாங்க. வாந்தி வந்துருச்சு மரணத்துக்கு நம்ம சாப்பிட்டுருவோம் எல்லாம் உள்ள வந்துருச்சுல அப்படின்னு சொல்லி நோம்பு முறிந்ததுன்னு கூட அந்த ஹதீஸ்ல வரல. வாந்தி எடுத்தார்கள் உடனே நோம்பு விட்டு விட்டார்கள். அவங்க தான் விட்டு இருக்காங்க. அப்தரன்னு அவங்கள விட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப நம்மளுக்கு அந்த வாந்தி வந்துருச்சுன்னு சொன்னா பலவீனம் அடைஞ்சிட்டோம் என்று சொன்னால் நம்மளுக்கு நோம்பு கண்டினியூ பண்ண முடியாது. என்ன வாந்திங்கிறது உணவு வந்தது ஒண்ணு, இந்த வாந்தி வர்றதுக்குன்னே ஒரு பலவீனம் கூடுதலா இருக்கும். கொஞ்சத்தை எடுத்தா கூட அதுவே நம்மளை தள்ளணும். அந்த மாதிரி ஒரு பலவீனம் வரும் பொழுது ஒரு நோம்பை தாக்கு பிடிக்க முடியாது நினைத்தாரையானால் அவர் நோம்பை விட்டுலாமே தவிர முடியும்னா இழுக்கலாம். அது நோம்பு முறியவெல்லாம் செய்யாது. அடிப்படை ஒண்ணு வளைக்கணும். எந்த ஒண்ணுமே நம்மளை மீறி வர்றதுக்கு எந்த சட்டமே கிடையாது. வாந்தியை பத்தி நீங்க பேசுறீங்க, திண்டாலும் நோம்பு முடியாது. மறதியாக ஒருத்தன் வயிறு புடைக்க சாப்பிடுறான், யாவும் இல்ல நோம்பு, நோம்புங்கிற நினைவே இல்ல. அவன் பாட்டுக்கு எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி ஹாயா சாஞ்சி ஆகா நம்ம நோம்பு அப்படின்னு நினைப்பு வருது. இப்ப என்ன செய்யணும், மரம் சாப்பிடாம அவ்வளவுதான், நீ திண்டு நல்லா கொடுத்த ரிஸ்க் உனக்கு அப்படிங்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கிறான்னு அர்த்தம். மறதியை கொடுத்து அவனுக்கு ஒரு அருள் செஞ்சிருக்கிறான்னு அருளாக்குறாங்க. இப்படி மறதி தின்னுட்டான்னு கேட்கல, எப்பறம் நீங்க போச்சு நோம்பு வச்சுன்னு கேட்கல, அவனா செஞ்சான். மறதிங்கிற நம்ம கண்ட்ரோல் என்ன இருக்கு, நம்ம கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்ட விஷயம். அந்த மாதிரி நடந்துருச்சு. அப்ப மறதிகிற சாப்பிடுறதுங்கிற உள்ள போறது அதுக்கே முடியாதுன்னா வாந்திங்கிறது எவனாவது வந்து திட்டம் போட்டு 8 மணிக்கு வாந்தி எடுக்க வேண்டும் எடுப்பான். அவனுக்கு மிஞ்சிக்கிட்டு வரக்கூடிய ஒன்றுக்கு எப்படி எல்லாம் பிடிப்பான். நோம்பு வாந்தி எடுத்தாலும் என்ன செய்யாது, நோம்பு முறியவே முடியாது. வேணும்னு எடுக்கிறவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, வாந்தி எடுக்கல ஆனா எடுத்தா தான் சரியா வரும்ங்கிற ஒரு நிலை இருக்கும். அதாவது ஒட்டிக்கிட்டு வரும், எதுவுமே செய்ய முடியாது, ஒரு இரிட்டேஷனா இருக்கும், தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு காரியத்தில் ஈடுபட முடியாது, அப்படியே மயக்கம் வரும், பல மாதிரி பெரிய இடைஞ்சலா இருக்கும். அது அப்படி சில நம்ம ஒருத்தர் அனுபவிச்சிருப்போம். அந்த நிலையில் இருக்கும்போது விரல விட்டு 2 இழுத்தா வந்துடும் இருக்கு. இப்ப நோம்பு வச்சு எடுக்கலாமா, வேணும்னு இது வேணும்னு சும்மா வேணும்னு எடுக்கல, சும்மா வேணும் எடுத்தா கேட்பான், நல்லா இருக்கா வேந்தி எடுத்து நல்லா கேட்பான். அப்படி எடுக்கல. இவரு வாந்தி வந்துருச்சு, இங்க நிக்குது, இங்க வரைக்கும் வந்துருச்சுன்னு சொன்னா அது வெளியே வந்தா தான் அது அவன் சரியா நார்மல் ஆகும். அப்படி இருக்கும்போது எடுத்தால் வருமானா இது என்ன கூட்டம் ஒண்ணுமே இல்ல, என்ன இல்லையா, வெளியே எடுக்கிற விஷயம் தானே. வெளியே உள்ள போறது, திங்காதீங்க பருகாதீங்கிற உள்ள போறது. அப்ப வெளியே எடுத்தல் என்பது நோம்பு முறிக்கிறதுல வராது. உள்ள செலுத்துவதுதான் என்ன செய்யும் நோம்பு முறிக்குமாங்கிற ஒரு சர்ச்சை அதுலதான் வரும். இதுல உள்ள எடுக்கிற விஷயம் கிடையாது. உள்ள போயிடுச்சு, ஒரு கொமட்டிக்கிட்டு இருக்குதா, எடுத்தா எடுத்துட்டு போங்க. எந்த ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மேல எல்லாம் சிரமப்படுத்த மாட்டான். அப்ப எல்லாம் சிரமப்படுத்தாத ஒன்று நீங்க சிரமப்படுத்துறீங்க. உங்களுக்கு சக்தி இல்ல எடுத்து ஆகணும்னா முடிஞ்சு வச்சு, உங்களுக்கு முடியலன்னு அர்த்தம். எடுத்துட்டு போங்க. முடியுமானா முடியாது, விடலாம்னா விட்டுறலாம். நோம்பு விட்டுட்டாலும் இந்த நோம்பு என்ன செய்யணும், இன்னொரு நாளைக்கு வைக்கணும், பரிகாரம் செய்ய வேண்டிய 60 நோம்பு அப்படிலாம் கிடையாது. அதனால நம்ம வாந்தி எடுக்கிறதுனால என்ன செய்யாது, வேணும்னு யாரும் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் வேணும்னு எடுப்பாங்க. இவர் சொல்ற மாதிரி நிலையில உள்ளவங்க என்ன செய்வாங்க, கழுத்து வரைக்கும் வந்துடும், அப்ப தொண்டைக்குடி வரைக்கும் வந்துடும். அப்ப அது மாதிரி எடுத்த தப்பு கிடையாது. ஏன்னா அது நமக்கு கஷ்டம் தரக்கூடாது, லேசான மார்க் இது.